வணக்கம் நண்பா. சூர்யா அவர்கள் இப்போதைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்க சூர்யா 45 இந்த படத்தை டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்ட் பண்றாங்க. இந்த படத்துல சூர்யா அவர்களுக்கு பேரா த்ரிஷா மேம் தான் நடிக்கிறாங்க. சோ இந்த படத்தோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற ஒண்ணு இல்லைங்க. இந்த படத்துல நம்ம சூர்யா அவர்கள் ரெண்டு விதமான கதாபாத்திரங்கள்ல வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க, ஒன்னு வந்து லாயர் கெட்டப்ல வருவாரு. அது எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து போட்டோல லீக் ஆயிருச்சு. தென் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐயனார் சாமி அந்த கெட்டப்லயும் வருவாராம். இந்த படம் ஒரு சாமி படம், அதாவது காந்தாரா மாதிரியான ஒரு சாமி படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சில நியூஸ்லாம் ஆல்ரெடி கிடைச்சிருந்தது. அது கிட்டத்தட்ட நம்ம கன்ஃபார்ம்னே பண்ணிக்கலாம். ஆர்ஜே பாலாஜி சைலண்டா நம்ம சூர்யா வச்சு சூர்யா 45ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லணும். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த படத்துல இருந்து இதுவரைக்கும் எந்தவித ஒரு அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. அதுக்கு ஒரு வகையில நம்ம சூர்யா அவரோட 44 ஆன ரெட்ரோ படத்தோட ரிலீஸ்க்காக அந்த படத்தோட டீம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. இது தென் இதை முடிச்ச உடனே வாடிவாசல் படத்துல ஜாயின் பண்ண போறதா வெற்றிமாறன் அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த சூர்யாவோட 45வது படம் இந்த வருஷம் தீபாவளி ரிலீஸ், அதாவது பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதே தீபாவளிக்கு நம்ம எஸ்கே அவரோட 23 படம் வரும். தென் கூலி படமே அந்த டைம்லாம் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. வெயிட் பண்ணி பாப்போம். இந்த வீடியோ பாக்குற நீங்க சூர்யா 45 படத்துக்கு எந்த அளவுக்கு பயங்கரமா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த விஷயம் தெரியாத சூர்யா ரசிகர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.